வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசாபுத்தி அந்த அதை நோட் பண்ணி வச்சு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பொது பலன்கள் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து தசாபுத்தி பலன்கள் இருக்கும், கடைசியில் வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஸோ துலாம் ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும் போது உங்களது ராசியாதிபதி 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் வந்து செவ்வாயோட சாரத்தில் போகும், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்கும். புதிய நிலபுலன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேர் கிடைக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் 8ஆம் அதிபதியும் அவர் ரொம்ப சில நேரங்கள் வந்து தாயாருக்கு மூலகம் சின்ன சின்ன கருத்து பேதங்கள் இருக்கும், வண்டி வாகனங்கள் இருக்கும், கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதியும் வரனால, ஓகேங்களா. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களது 2ஆம் அதிபதியான செவ்வாய், 2ஆம் அதிபதி செவ்வாய் 4லிருந்து சுயசாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள், நல்ல லாபமான விஷயங்கள், குடும்பத்தில் ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு 7ல் இருக்கும்போது நிறைய வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள், நிறைய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு, வேலையில் நிறைய சேஞ்சஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம், நல்ல மாற்றங்களாக கண்டிப்பாக இருக்கும். 4ஆம் அதிபதியான சனி வந்து 5ல் இருக்கிறது. ஸோ 4ஆம் அதிபதியான சனி வந்து 5ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து தாயாருடைய விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாயார் சார்ந்த உறவுகள், ஸோ நிலபுலன்கள் சார்ந்த விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 4ஆம் 5லிருந்து 5ஆம் அதிபதி வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகளோட கல்வி, செல்வம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு பெரிய அளவில் வந்து அவங்க முன்னேறுவதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம். 6ஆம் அதிபதியை வந்து 7ல் இருக்கும்போது வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நீங்கள் நினச்ச ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம். 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது நிலபுலன்கள், சந்தோஷங்கள், குதூகலங்கள், தாயார் சம்பந்தமான விஷயங்கள், கணவன் மனைவி உறவு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். புது சுப நிகழ்ச்சிகள், ஏதாச்சும் கல்யாணத்துக்கு பார்த்திங்கன்னா திகையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதாவது கல்யாணம் வந்து ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 4ல் இருக்கும்போது சின்னதாக வந்து அப்பா அம்மாவுக்கு நடுவில் ஒரு சின்ன அம்மாவுக்கு உங்களுக்கும் ஒரு கிளாஷஸ் வரும், சின்னதாக, அது ஒன்றும் பெருசாக இல்லை, அதுவும் எல்லாமே சரியாக போயிடுங்க. அதுக்கப்புறம் வந்து 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்குது. ஸோ 9, 1, 5 என்பது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. குழந்தை இல்லாத குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல ஏற்றங்கள், புதிய உறவு வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். தந்தை சார்ந்த உறவுகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை எங்களுக்கு வந்து அது தொழில் ரீதியான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், இந்த வாரம் முழுவதுமே ஒரு பெரிய செல்வ செழிப்பும், சந்தோஷமும், குதூகலத்தோடையும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுவும் வந்து தொழில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை கொடுத்துரும். வாரத்தின் வந்து கடைசி ஒரு நாள், அதாவது சனி ஞாயிறு மட்டும் கொஞ்சமாக சின்னதாக வந்து தொழில் வந்து சின்னதாக டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு, அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தாங்க. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும்போது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. நிலபுலன்கள் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் கிடைக்கும். ஸோ புதிய நிலபுலன்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கும், அதுக்கான சப்போர்ட்டும் நிறைய கிடைக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கு லோனுக்குன்னு அப்ளை பண்ணிங்கன்னா உடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கு 12ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இதில் வந்து 11 ஆன்மீக சுற்றுலா சில பேர் போகிறதுக்கான அமைப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நல்ல விஷயங்கள் தான். ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்போது துலா லக்னம், சூரிய தசா புத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும். ரொம்ப சந்தோஷமும் குதூகலம் இருக்கும். காதல் திருமணங்கள் கை கொடுவதற்கான வாய்ப்புகள், ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ துலா லக்னம் சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ அடுத்து வந்து சூரிய தசை, சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்கணும் போது தொழில் ரீதியான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி, உங்கள் முயற்சிகளில் வெற்றி மற்றும் சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஸோ வாரத்தின் கடைசி பகுதியில் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாலும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. அதுக்கப்புறம் துலா லக்னம், செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும்போது செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ரொம்ப நல்ல விஷயம் தாங்க.
அதுக்கப்புறம் துலா லக்னம் ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்கணும் போது 6ல் உள்ள ராகு வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய ட்ராவல் இருக்கும், வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள், மன உளைச்சல்கள் இருந்தாலும் வேலையில் அடுத்த கட்டம் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள், கடன் கேட்ட இடத்துல ஒரு கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். வேலையில் வந்து வேலைப்பளுக்கள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிறது பெரிய பதவிகள் உங்களுக்காக காத்திருக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். இது வந்து துலா லக்னம் ராகு தசாபுத்தி அந்த நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் துலா லக்னம் குரு தசாபுத்தி அந்தரம் எப்படி இருக்கணும் போது நல்ல சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஸோ என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து துலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் போகும்போது சின்னதாக நடைமுறையில் வந்து சின்னதாக வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து போகும். தாயார் சார்ந்த விஷயங்கள் வந்து சின்னதாக வந்து ஒரு வாக்குவாதங்கள், நிலபுலன்கள் விற்கும்போது வாங்கும்போது நடைமுறையில் வந்து ஒரு டிலே ஆகிற மாதிரியான ஃபீலிங் கண்டிப்பாக கூட, மற்றபடி எல்லாமே ஏற்றமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க. ஸோ அது சிறப்பு தான். துலா லக்னம் சனி தசா புத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கணும் போது சனி தசா புத்தி அந்தரங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 மற்றும் 5ஆம் அதிபதி சனி வந்து ஒரு ராகுடைய சாரத்தில் போகும்போது இன்னும் நிலபுலன்கள் சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு, குழந்தைகளோட வெற்றி பல வளர்ச்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் துலா லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்ன்ற போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ல் உள்ள புதன். ஸோ 5ல் உள்ள புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், அதுவும் பார்த்திங்கன்னா பிரயாணங்கள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், அதுவும் ஆன்மீக பிரயாணங்கள், சுற்றுலாக்கள், கோயில் குளங்கள் போவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சில பேர் வந்து ஜோடியாக ஜாலியாக வந்து ஃபன்னாக வந்து கணவன் மனைவி வந்து உல்லாச பயணம் செல்வதற்கான வாய்ப்பும் சில பேருக்கு இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் துலா லக்னம் கேது தசாபுத்தி அந்தரங்களில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் சின்ன சின்ன நெருக்கடி, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து அதுக்கப்புறம் அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் துலா லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும்போது சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியாக அவங்க வந்து ஒரு நாளில் இருக்கும்போது கொஞ்சம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், விற்பனைகள்லாம் நல்லா இருந்தாலும் நமக்கு வந்து சின்ன மன உளைச்சலை கண்டிப்பாக, அதுவும் தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ வந்து வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுதாங்க. மற்றபடி வந்து என்னை பொறுத்தவரை எப்போதுமே ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, இறைவனை நினைச்சு ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து தியானமோ மெடிடேஷனோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மெடிடேஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பரிகாரம். ஸோ பரிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பரிகாரம் இருக்குன்றாங்க, இல்லைன்றாங்க, இருக்குன்றீங்களா இல்லைன்றீங்களா அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ இதை பார்க்கும்போது பரிகாரம் இருக்குது, ஆனால் எல்லாருக்குமே இருக்காங்கிறது வந்து ஒரு டவுட் இருக்குங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுகிற மாதிரி, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுகிற மாதிரி சரசரசான்னு எழுதிட்டு போயிடறாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி எழுத முடியாது. அதனால் வந்து மேஜராக என்ன பார்க்கணும் அப்படின்னும் போது ஒரு கிரகமோ ஒரு பாவமோ வந்து நம்ம வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறோம். உதாரணத்துக்கு வந்து ஒரு 7ஆம் பாவம், 7ஆம் பாவத்துக்கான பரிகாரங்கள் போடும்போது அந்த பாவத்தில் செவ்வாயோ இல்லை அஷ்டமாதிபதியோ உட்காந்துருந்தால் அந்த பரிகாரம் பலிக்காதுங்க. ஸோ அது வந்து தோஷங்களை அதிகப்படுத்தணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அது வந்து முதல்ல மெயினாக பார்க்கணும். 8ஆம் அதிபதி மட்டும் இல்லாமல் செவ்வாயும் அங்கே உட்காந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக அந்த பரிகாரம் பண்ணக்கூடாதுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகுறது, வண்டி இதாகிறது, நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஜாதகங்கள் தான் பண்ணிட்டு வருதுங்க. சரிங்க, அப்படின்னா கர்மான்றது இதெல்லாம் உண்மையாங்கன்னா கண்டிப்பாக உண்மைங்க. சில கர்மாக்கள் வந்து நம்ம தீர்க்கவே முடியாது, வாழ்ந்து நம்ம அனுபவித்து தீர்க்க வேண்டிய கர்மாக்கள் தான் இதெல்லாம். ஸோ 8ஆம் அதிபதியோ செவ்வாயோ வந்து தொடர்பு இருந்ததுன்னா அவன் வந்து அனுபவித்து, இந்த பரிகாரம்லாம் கிடையாது, அது வந்து நான் அனுபவித்து தீர்க்க வேண்டிய ஒரு கர்மா தான் இல்லையா, இதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்றது தான் உண்மையான விஷயம். அப்போது இதுக்கான ரெமெடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கர்மா தாங்க. ஸோ கர்மா தியரியில் வந்து சில விஷயங்கள் பண்ணலாம். இது வந்து எப்படின்னா பிரார்த்தனை. ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கர்மா வந்து ஃப்ரீ ஆகுங்க. ஸோ அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம பிறக்கும்போது ஒருத்தர் வந்து சந்திரன் வந்து அஸ்வதி நட்சத்திரத்தில் வந்து ஒருத்தர் பிறந்திருக்கார். ஸோ அவருடைய கர்மா என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய கர்மா வருது. ஸோ சூரியனுடைய கர்மானும் போது நீங்கள் அவர் அந்த அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய நீங்கள் லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா தந்தையால் வந்து பெருசாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எதுக்கு சொல்கிறேன், இந்த உதாரணத்துக்காக சொல்கிறேன். தந்தையினால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அந்த சூரியன் பாவம் வந்து கர்மாவாக வரும்போது அந்த ஏதாவது ஒரு ரூபத்தில் அப்பா ரொம்ப பாசமானவர் தான் இருந்திருப்பார். ஆனால் அந்த பாசமே இவங்களை வந்து கண்டிப்பாக வந்து கவுத்து விட்ருக்கும். ஒரு லெவலில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, அப்பா உன்னால் தான்ப்பா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற லெவலில் கொண்டு வந்து விட்ருங்க.
அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அசுபதி நட்சத்திரத்தில் இருக்கணும் நிறைய அபார்ட் இருக்கும் அந்த ஃபேமிலியில். ஸோ அசுபதி நட்சத்திரத்தில் இருக்கவங்களுடைய அசுபதி நட்சத்திரம்னும் போதே கண்டிப்பாக வந்து அசுபதியாக இருந்தாலும் சரி அஸ்வினி ரெண்டுமே ஒன்று தான் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து நிறைய அபார்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கணக்கில் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக இது கனெக்ட் ஆகும். இப்போ இது கனெக்ட் ஆகுதுன்னா அப்போ கர்மா இருக்கிறது உண்மைதான். என்ன ஸோ அப்போ என்ன பண்ணணும், அப்போ சூரியன் சம்மந்தமான விஷயங்களுக்கு வந்து நம்ம எலும்பு முறிவு மருத்துவமனையில் யாராச்சும் ஏழப்பட்டவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பா வயதை ஒத்தவர்களுக்கு கண்ணு தெரியாதவங்க, அதாவது அப்பா வயது ரொம்ப வயசானவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு கண்ணாடி வாங்கி கொடுக்குறது, சிகிச்சை கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது பண்ணி தான் இந்த கர்மாவை சரி பண்ண முடியுமே ஒழிய ஒரு யாகங்களோ ஹோமங்களோ பண்ணும்போது இதெல்லாம் கிளியர் ஆகணும் அப்படிலாம் போகாது. ஸோ அட்லீஸ்ட் என்கிட்ட காசே இல்லைங்க, நான் என்னங்க பண்ணும்போது அட்லீஸ்ட் அந்த சூரிய நட்சத்திரம் வர அன்றைக்கி ஏதாச்சும் வந்து ஒரு கோதுமை பாக்கெட் வாங்கி கொடுக்கலாம். இல்லையா அஸ்வதி நட்சத்திரம், அஸ்வதியோ அஸ்வினியோ நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ, ஸோ அஸ்வினி நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு கோதுமை பேக்கெட்டோ ஒரு சப்பாத்தி குருமா ஒரு ஆளுக்கு ஒரு 15 ரூபா 20 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்க முடியாதா? கண்டிப்பாக அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாலே அந்த கர்மா கண்டிப்பாக கிளியர் ஆகிடுங்க. ஸோ அது மாதிரி வந்து கிளியர் பண்ணிவிட்டு போயிடலாமே இல்லையா, இதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் எடுக்கணுங்கிற ஒரு அவசியமே கிடையாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து பரிகாரம் வந்து எல்லாத்துக்குமே கிடையாதுங்கிறத மைண்டில் வச்சுங்க. கர்மாவுக்கு வந்து இருக்கான்னா கர்மாவுக்கு இருக்குது, அந்த கர்மா வந்து எப்படி தீர்க்கணும் இப்படி தான் தீர்த்துட்டு வர முடியும் இல்லையா. மற்றபடி வந்து 8ஆம் அதிபதியோ செவ்வாயோ வந்து தொடர்பில் இருக்கிறவங்க தயவு செய்து வந்து பரிகாரம் பண்ணாதீங்க. 1க்கு 2 3 ஜோதிகளை கேட்டுட்டு அப்புறம் பரிகாரம் பண்ணிக்கிட்டது தான் உண்மையான விஷயம். ஸோ இதான் டிப் ஆஃப் த வீக்கு. ஸோ அதனால் கர்மா இருக்கிறதுனால சரணடைங்க, பிரார்த்தனைக்கு ஈடு என்ன வேறு எதுவுமே இல்லை. அதனால் பிரார்த்தனை வேணும் சிறப்பான வழி கண்டிப்பாக இருக்குங்க.